டே 3 ஆஃப் கடின பயிற்சி. கடின பயிற்சினே இருக்கட்டுமா? இல்ல வின்டர் ஆர்க்னு பேர சேஞ்ச் பண்ணிடலாமான்னு சொல்லுங்க. 10 நாள் லீவ் எப்படி போச்சுன்னே தெரியல. திருப்பி ஸ்கூல் தொறந்துட்டாங்க. காலைல எழுந்துச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டு மீலா 3 எக்கும் கூடவே ஒரு டீயும் போட்டேன். அப்புறம் ஃபிஷ் ஆயிலும் மல்டிவிட்டமினும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஈவினிங் வந்து சிக்கன் வாங்கிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு தேவை நம்ம தானே செஞ்சாகணும். மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க பதிலா நீங்களே இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருங்க. நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன் இந்த சிக்கனோட ரெசிபி வேணுமான்னு. என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. என்னை மதிச்சு கமெண்ட் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்காக வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கேலஸ்தானிக்ஸும் பிடிக்கும், வெயிட் லிஃப்டிங்கும் பிடிக்கும். அதனால் நான் அது ரெண்டுத்தையுமே ஆல்டர்னேட் டேஸில் செஞ்சுட்ருப்பேன். நீங்கள் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது தப்பு இல்லை. ஆனால் 2 ஸ்போர்ட்ஸ்லேயும் ஈக்குவல் எஃபெக்ட் கொடுக்கணும். அப்போ தான் அந்த 2 ஸ்போர்ட்ஸ்லேயும் ரிசல்ட் ஈக்குவலாக கிடைக்கும். இன்றைக்கி எனக்கு ஆர்ம்ஸ் டே தான். என் பைசப்ஸை நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவேன். இந்த வீடியோலேயே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என் கையை ஃபுல்லாக மேலே கொண்டு போயிட்டு ஃபுல்லாக டவுனுக்கு கொண்டு வர மாட்டேன். இப்படி பண்ணும்போது உங்கள் பைசப்ஸோட அப்பர் ரேட் ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் கிளிப்பில் என் கையை கீழே இருந்து ஒரு ரேஞ்ச் அளவுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். இப்படி பண்ணும்போது உங்கள் பைசப்ஸோட ஷார்ட் டேட் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹேமர் கர்ல்ஸ். ஓவரால் என் பைசப் ட்ரெயின் பண்ண ஹேமர் கர்ல்ஸ் தான். இந்த ஹேமர் கர்ல்ஸ் போடும்போது என் பைசப்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியுது. ஒரே வீடியோவில் 30,000 வியூஸ், அதில் 1000 லைக், அதுலேருந்து எனக்கு 72 ஃபாலோவர்ஸ். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். நன்றி கைஸ். பைசப்ஸ் முடிச்சோன்னே நெக்ஸ்ட் ட்ரைசப்ஸில் இறங்கிட்டேன். ஓவர் ஹெட் கர்ல்ஸ் ஒரு 30 ரெப்ஸும். ட்ரைசப்க்கு டம்பிள்ஸை வச்சு அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியல. இந்த மாதிரி நேரத்தில் தான் ரெசிஸ்டன்ட் பேண்டும் புல்லப் பாரும் நம்மளுக்கு யூஸ் ஆச்சு. ரோப் கர்ல்ஸை ரைட்டு லெஃப்ட்டுன்னு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் காம்பவுண்டாக சேர்த்து ஒரு அடி செஞ்சுருவேன். அடுத்து கடைக்குட்டி 4 ஆர்ம்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டுகள், செகண்டு ரிவர்ஸ் ரிஸ்ட்டுகள், தேர்டு பிஹைண்ட் த பேக் ரிஸ்ட்டுகள்ஸ், லாஸ்ட்டாக 4 ஆர்ம் ரொட்டேட்டர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஸ்தானிக்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஹாப்பி. லாஸ்ட் மீலை முடிச்சுட்டு தூங்கிட்டேன். ஸ்டே டியூன்.